The business studies lesson number 18, consumer protection. So in the lesson நம்ம consumer protection அதை பார்க்க போறோம். போன டைம் பாத்தீங்க responsibilities and rights பார்த்தோம். இந்த டைம் வந்து இந்த லெசன்ல consumer protection பத்தி பார்க்க போறோம். So 18.1 meaning of consumer protection. முதல்ல consumer protection என்ன அப்படின்னா you are familiar with the fact that consumer have certain basic rights like right of safety, right to be informed, right to be choose and right to be heard. But do we always remember these rights while buying goods? Perhaps not. But even if we are aware of these rights, sellers very often take advantages of our position and supply goods which are defective or harmful or unsafe and cause injury. சரி, நமக்கு கன்சியூமர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குன்னு தெரியும், பேசிக் ரைட்ஸ் இருக்குன்னு தெரியும். அதாவது சேஃப்டியாக இருக்கணும் அவங்க வாங்குற ப்ராடக்ட்ஸு, அதையாட்டம் அவங்க ப்ராடக்ட்ஸ் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அந்த கம்பெனிக்காரங்க. அதையாட்டம் என்ன பொருள் வாங்கணுங்கிறத சூஸ் பண்ணுறதுக்கு கன்சியூமர்ஸ்க்கு ரைட்ஸ் இருக்குது. இது எல்லாமே இருக்குது, ஆனால் இது எல்லாமே கன்சியூமர்ஸ்க்கும் தெரியும். ஆனால் இந்த மாதிரி தான் வாங்குறோமா அப்படின்னு கேட்டாக்கா கிடையாது. ஏன்னா கன்சியூமர்ஸ் தெரிஞ்சும் அதை பற்றி ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இன்னொன்று விற்கிறவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கன்சியூமர்ஸ் அதை பற்றி கவலைப்படலைங்கிற விஷயத்த வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவங்க டிஃபெக்டிவான ஒரு பொருளை இன்னமும் மார்க்கெட்டில் வித்துட்டு தான் இருக்காங்க, கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அன்சேஃபான ஒரு ப்ராடக்ட்ஸும் வித்துட்டு தான் இருக்காங்க. சப்போஸ் you have gone to buy edible oil in a store. The shopkeeper tells you that it is available in a closed tin or a container. You want to be sure that the oil is not adulterated. That is, it is not mixed with some inferior or harmful oil. The shopkeeper will show you the name of the producer on the label and say that it is a well-known company which does not supply impure oil. But after using the oil, you fall ill. You can go to the shopkeeper and return the oil. No, he will not take back the partly used oil in the open tin. He will perhaps tell you that your illness must be due to something else. So at the best you can stop buying edible oil of the same brand. But what is the assurance that you will not face the problem with the oil of another producer? சரி, இங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இப்போ நீங்க ஒரு சமையல் எண்ணெய் வாங்குறீங்க ஒரு கடையில போயிட்டு, அந்த எண்ணெய் வாங்கிட்டு அதை யூஸ் பண்றீங்க. அந்த எண்ணெய் வாங்கும்போது டின் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, அந்த எண்ணெயில இருக்க டின் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அது இதாக தான் இருக்கு, நல்ல க்ளோஸ்டா தான் இருக்கு, சீல்டா தான் இருக்கு. ஸோ எந்த ஒரு கலப்படம் பண்ணியிருக்காங்களா இந்த மேனுஃபேக்சரர்ஸ் அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ அது டின்னு வந்து க்ளோஸ்டாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அதை யூஸ் பண்ணுறீங்க. யூஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து உடம்பு கொஞ்சம் கெட்டு போயிடுது. அதாவது நீங்கள் உங்களுக்கு ஃபீவர் வந்துடுது, இல்லை நீங்கள் சிக் ஆயிடுறீங்க அந்த ஆயில் சாப்பிட்டதுனால. உடனே நீங்கள் அந்த ஆயிலை யூஸ் பண்ண ஆயிலை போய் கடையில் கொடுத்த இதனால தான் எனக்கு வந்து பிரச்சனை வந்துச்சு, உடம்பு கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து அதை திருப்பி வாங்கிக்க மாட்டாங்க. நீங்கள் யூஸ் பண்ண பொருளை வாங்கிக்க மாட்டாங்க. அவங்க அது பதிலாக என்ன சொல்லுவாங்கனாக்கா, உங்களுக்கு உடம்பு சரியில்லாத போனதுக்கு காரணம் வேற ஏதோ ஒன்று ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்பிச்சுட்ருவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதிகபட்சம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த பிராண்டோட இது வாங்க நிறுத்திடுவீங்க, ஆயில் வாங்க நிறுத்திடுவீங்க. நிறுத்திட்டு என்ன பண்ணுவீங்க, வேற பிராண்டு வந்து வாங்கிட்டு போவீங்க. சரி, இப்போ இதில் என்ன விஷயம் சொல்கிறாங்கனாக்கா, இந்த வேற பிராண்டோட வாங்கிட்டு போறீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுலேயும் உங்களுக்கு உடம்பு கெட்டு போகாதா, அதுக்கு கேரண்டி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. Again, take for an example the defect that the consumer may find in a fan regulator or an electrical heater or a TV. During the warranty period, the dealer may repair it free of charge, but the defect may be there even afterwards. What will you do? Suppose the defect in the electric heater causes injury. Is there any remedy? You may take it to seller. You may put the blame on you, saying that you did not take necessary precaution while using it. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க.
இப்ப நீங்க வாங்குற எல்லா எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா, அது ஃபேன் ரெகுலேட்டரா இருக்கட்டும், இல்ல எலக்ட்ரிக் ஹீட்டரா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், இதுக்கெல்லாமே வாரண்டி பீரியட்னு அந்த டீலர் வந்து குடுப்பாங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, ஏதாவது டிஃபெக்ட் ஆச்சுனாக்கா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து அவங்க வந்து சரி பண்ணி குடுப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம், அந்த வாரண்டி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம், ஏதாவது டிஃபெக்ட் ஆச்சுனாக்கா, நீங்க என்ன பண்ணுவீங்க? சப்போஸ் அந்த டிஃபெக்ட் பார்த்தீங்கன்னாக்கா, அது அந்த எலக்ட்ரிக் ஹீட்டர்னால வந்திருக்கு, இன்ஜூரி ஆயிருக்கு உங்களுக்கு. அதுக்கு என்ன ஒரு ரெமெடி? தீர்வு என்ன? அத வந்து நீங்க செல்லர்கிட்ட கொண்டு போயிட்டு, வித்தவங்ககிட்ட கொண்டு போயிட்டு நீங்க சொல்ல முடியுமா? பழி போட முடியுமா? பாருங்க இதனால தான் எனக்கு வந்து இதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடிபட்டுச்சு, இன்ஜூரி ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்றதுனால அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க தான் கரெக்ட்டான பிரிகாஷன் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. These are the some instances of the consumer's helplessness, even if he is an aware consumer. So, to safeguard the interest of the consumers, it is felt that some measures are necessary to help the common man. Thus, consumer protection refers to the steps necessary to be taken or measures required to accepted the to protect consumers from the business malpractice. It may be regarded as a movement like consumerism. This is necessary primary because businessmen aim maximizing profits, and this is often done at the expenses of consumers. Let us consider the nature of business practices which prevail in our country, causing monetary losses and injuries to the health and life of the people. சரி. இப்ப இத்தன பிரச்சனைகள் இருக்கு. கன்சியூமருக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு தீர்வு கிடைக்க மாட்டீது அப்படிங்கிறம்போது, என்ன என்னதான் கன்சியூமருக்கு அந்த ஒரு ரைட்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டீஸ்லாம் தெரிஞ்சு இருந்தா கூட எதுவும் பண்ண முடியறதில்ல. அப்படி இருக்கும்போது ஒரு காமன் மேனுக்கு எங்கேருந்து ஹெல்ப் கிடைக்கும்னாக்கா, அவங்க இதுக்காக தான் ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கு இந்த பிசினஸ் ஆளுங்கலாம் மால் பிராக்டிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு, அதுக்கு பேரு தான் கன்சியூமரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பிரைமரியாவே பார்த்தீங்கன்னாக்கா, பேசிக்காவே ஒரு வியாபாரினாவே ப்ராஃபிட் பண்றதுக்காக தான் அவங்க வந்து தொழில் பண்ணுவாங்க. அந்த அவங்க பண்ற எல்லா செலவும் கன்சியூமர்ஸ் கிட்ட இருந்து தான் அவங்க வந்து அது சரி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி விஷயம் எல்லாமே இந்த லாஸ் கன்சியூமருக்கு ஹெல்த்லயும் சரி, வெல்த்லயும் சரி, லைஃப்லயும் சரி, ஒரு லாஸ் வராம இருக்கிறதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். 18.2 ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்ட் பை கன்சியூமர்ஸ். என்னென்ன மாரி ப்ராப்ளம்ஸ் கன்சியூமர்ஸ் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறத இந்த மேனுஃபேக்சரர்ஸ், டீலர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், ட்ரேடர்ஸ் கிட்ட இருந்து எந்த பொருளா இருந்தாலும் அவங்க ஒரு சில அன்ஃபேர் பிராக்டிஸ் எல்லாம் பண்றாங்க. இந்த மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாமே. மேனுஃபேக்சரர்ஸ் ஆகட்டும், ட்ரேடர்ஸ் ஆகட்டும், டீலர்ஸ் ஆகட்டும், ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும், மால் பிராக்டிஸ் பண்றாங்க. இல்ல ஷார்ட்கட் கலப்படம் பண்றாங்க. ஷார்ட்கட்டான விஷயம் விக்கிறதுக்காக நெறைய விஷயங்கள் பொய் சொல்றாங்க. பொய்யா நம்மட்ட பேசுறாங்க. இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அதுல என்னென்ன முக்கியமான பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றாங்க கன்சியூமர்னாக்கா, ஃபர்ஸ்ட் அடல்ட்ரேஷன். செகண்ட் பார்த்தீங்கன்னா, சேல் ஆஃப் ஸ்பூரியஸ் ப்ராடக்ட். அப்புறம் யூஸ் ஆஃப் ஃபால்ஸ் வெயிட் அண்ட் மெஷர்ஸ், சேல்ஸ் ஆஃப் டூப்ளிகேட்ஸ், ஹோர்டிங் அண்ட் பிளாக் மார்க்கெட்டிங், டை இன் சேல்ஸ், ஆஃபரிங் கிஃப்ட்ஸ் ஹேவிங் நோ அடிஷனல் வேல்யூ, மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட், சேல் ஆஃப் சப்ஸ்டாண்டர்ட் கூட்ஸ். ஸோ இத்தனை 9 பாயிண்ட் இருக்கு. முக்கியமான பாயிண்ட். ஒவ்வொன்றா பார்ப்போம். அடல்ட்ரேஷன்னா ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாரி, இப்ப நீங்க எந்த அரிசி, பருப்பு, இல்ல சமையல் எண்ணெய், இல்ல பெட்ரோலு, இல்ல டீ தூளு இந்த மாரி எது வாங்குனாலும் பார்த்தீங்கன்னாக்கா, இதுல நெறைய கலப்படங்கள்லாம் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மஸ்டர்ட் ஆயில் இது வந்து பார்த்தீங்கன்னா, ரேப் சீடுன்னு ஒண்ணு இருக்கு. ரேப் சீட் ஆயில்னு ஒண்ணு இருக்கு. இல்லாட்டி ஆர்கமாயின் ஆயில்ன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி பிளாக் பெப்பர் இஸ் பிளாக் பெப்பர் நீங்க கடையில போய் மளிகை கடையில பிளாக் பெப்பர் வாங்குனீங்கன்னாக்கா, பிளாக் பெப்பர் ஒரே மாரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து காய வச்ச அந்த பப்பாளியோட சீடும் ஒரே மாரி இருக்கும். ஸோ இந்த மாரி கலப்படம் வச்சு குடுப்பாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னாக்கா, மஸ்டர்ட் ஆயில் கூட வந்து இந்த ரேப் சீட் ஆயில வந்து கலந்து குடுப்பாங்க. அதே மாரி பெட்ரோல் கூட பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சில பெட்ரோல் பங்க்காரங்க கெரோசின கலந்து விப்பாங்க. அதேயாட்டம் ஆயில்ல பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வனஸ்பதி ஆயில்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து வனஸ்பதிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு அ கீ இல்லாட்டி பட்டர்ல கலந்து விப்பாங்க. ஸோ இந்த மாரி எல்லாமே மெட்டீரியல்ஸ் எல்லாம், ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம உடம்புக்கு கெடுதல். ஆனா இதையும் கலந்து தான் வித்துட்டு இருக்காங்க. இது பெரிய பெரிய கம்பெனி இதான் பண்றாங்க. ஆனா யாரையும் எதுவும் கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்சாலும் அது பத்தி ஆக்ஷன் எடுக்கிறதில்ல. பிகாஸ் மக்கள் அது கேட்கறதில்ல. மக்களுக்கும் தெரியறதில்ல. ஸோ இது பேரு தான் அடல்ட்ரேஷன். ஸோ கலப்படம் பண்றதுக்கு பேரு அடல்ட்ரேஷன்.
நெக்ஸ்ட் இது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேல்ஸ் ஆஃப் சுப்பீரியர்ஸ் ப்ராடக்ட்ஸ். அதாவது உங்களுக்கு ரியலா ஏதோ ஒன்று ப்ராடக்ட் தேவைப்படும். ஆனா வேல்யூவே இல்லாத ஒரு ப்ராடக்ட் வந்து உங்க தலையில கட்டிடுவாங்க. கஸ்டமர்ஸ்க்கு தலையில கட்டுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னாக்கா, நம்ம இப்ப மெடிசின் வாங்குறோம். ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ். மெடிசின்ங்கிறது ஹெல்த் காப்பாத்துற, உயிரை காப்பாத்துற ஒரு ப்ராடக்ட். அதுல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதாவது இன்ஜெக்ஷன்னாக்கா உங்களுக்கு குளுக்கோஸ், அதுல பாத்தீங்கன்னாக்கா வெறும் தண்ணியும் குளுக்கோஸ் வாட்டரும் தான் இருக்கும் அந்த பாட்டிலுக்குள்ள. இல்லாட்டி டிஸ்டில் வாட்டர் தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு நம்ம போடுறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வர மாரி எல்லாமே நம்ம நெனைப்போம். ஸோ இது இந்த மாரி பார்த்தீங்கன்னாக்கா, சம்மந்தம் இல்ல வேல்யூவே இல்லாத ஒரு ப்ராடக்ட் வந்து வேல்யூ இருக்க மாரி காட்டி விப்பாங்க. அது ஒரு வெறும் தண்ணி தான். அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு வேல்யூ மாரி காட்டி விக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, யூஸ் ஆஃப் ஃபால்ஸ் வெயிட் அண்ட் மெஷர்ஸ். இது எல்லா இடத்துலயும் நடந்துட்டு தான் இருக்கு. யூஸ் ஆஃப் ஃபால்ஸ் மெயில் அதாவது தப்பா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிலோ அப்படி இருக்குன்னாக்கா, எந்த ஒரு பொருளுக்கும் அதுக்கு 1 கிலோ வச்சிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் 950 கிராம்ஸ் தான் இருக்கும். மீதி 50 கிராம் வந்து 1 கிலோக்கு வந்து அவங்க ஏதோ வெயிட் எல்லாம் மறைச்சு விட்டு, இல்லாட்டி மாத்தி விட்டு, இல்லாட்டி அந்த வெயிட் மிஷின வந்து என்ன சொல்றது? ஒரு மாரி வளைச்சு விட்டு, இந்த மாரிலாம் நெறைய விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஸோ, இப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஃபால்ஸ் வெயிட். இப்ப டின்ல பார்க்கலாம். டின் கண்டெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு கம்மியான உங்களுக்கு குவாலிட்டி தான் கிடைக்கும். அதே இப்ப நீங்க ஹோட்டல்ஸ் எல்லாம் போனீங்கன்னாக்கா, நீங்க ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்லாம் போனீங்கன்னாக்கா, நல்லா நம்ம ரொம்ப டீசென்ட்டா இருக்கும்னு நெனைச்சுட்டு போவோம். அங்க உள்ள போய் பார்த்தோம்னாக்கா, உங்களுக்கு குழம்புக்கோ, சாம்பாருக்கோ பார்த்தீங்கன்னாக்கா, கிரேவிக்கோ பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஒரு சின்ன பக்கெட் மாரி வந்து வைப்பாங்க. நாம நினைப்போம், அடேங்கப்பா இவ்ளோ குடுக்குறாங்களே பரவாயில்லன்ட்டு. அந்த பக்கெட்குள்ள இருக்க கரண்டிய வெளிய அந்த டேபிள்ல வச்சு அளந்து பார்த்தாங்கன்னா, அதே கரண்டிய நீங்க அந்த பக்கெட்டுக்குள்ள வச்சு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு தெரியும். அந்த பக்கெட்குள்ள வந்து அளவு கம்மியா தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே இந்த மாரி கூட எல்லா விஷயத்துலயும் எல்லாமே எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா, ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. அது வந்து ஸ்வீட் வாங்குனாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு நம்ம மளிகை சாமான வாங்குனாலும் சரி, இந்த மாரி வெயிட்ல வந்து ஃபால்ஸ் வெயிட் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுதான் யூஸ் ஆஃப் ஃபால்ஸ் வெயிட் அண்ட் மெஷர்மென்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சேல் ஆஃப் டூப்ளிகேட்ஸ். இது ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம். இப்ப நீங்க எந்த ஒரு பவுடர் வாங்கினாலும் இப்போ இப்ப நீங்க பஸ் ஸ்டாண்டுன்னு போயிட்டா எந்த ஒரு ஊர்லயும் நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அந்த 90% ஆஃப் த பொருள் வந்து உங்களுக்கு டூப்ளிகேட் தான். அது குடிக்கிற தண்ணியில இருந்து, தலைக்கு போற ஷாம்பூல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா, குடிக்கிற கூல் ட்ரிங்க்ஸ்ல இருந்து எல்லாமே டூப்ளிகேட் தான். இப்ப ரீசென்ட்டா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. டாடா சால்ட்ன்னு ஒரிஜினல் இருக்கு. அதே டாடா சால்ட் ஒரிஜினல் மாரியே பார்த்தீங்கன்னா, டூப்ளிகேட் கவர் போட்டு வித்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாரி நெறைய டூப்ளிகேட்ஸ் வந்து மார்க்கெட்ல இருக்கு. பட் நமக்கு அது தெரியறதில்ல, கண்டுபிடிக்க முடியறதில்ல. அதுல வந்து ஜாம் இருக்கு, டியூப் லைட் இருக்கு, எடிபிள் ஆயில்ஸ் வீட்டுக்கு யூஸ் பண்ண சமையல் எண்ணெய் இருக்கு, ஈவன் மெடிசின்ஸ்ல இருக்கு, வாஷிங் சோப்ல இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய ஐட்டம்ஸ்ல வந்து கலப்படங்கள் இருக்கு, டூப்ளிகேட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென் ஹோர்டிங் அண்ட் பிளாக் மார்க்கெட்டிங். ஹோர்டிங் இது ஒரு பெரிய ப்ராப்ளம். என்னன்னா, இப்ப நீங்க எங்கேயாவது போறீங்க, வரீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு இது பூத்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சீக்ரெட்டா ஹையர் பிரைஸ்ல வந்து விப்பாங்க. இந்த கடைங்கள் எல்லாமே. இந்த மாரி மால் பிராக்டிசஸ் எல்லாமே நடக்குது. இது வந்து இன்னொன்னு என்னன்னாக்கா, உங்களுக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வெங்காயமாவது, தக்காளியாவது டிமாண்ட் மாரி கிரியேட் பண்ணிப்பாங்க. அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. டிமாண்ட் இருக்க மாரி. அரிசி, வெங்காயம், தக்காளி இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே. திடீர்னு பார்த்தா வெங்காயம் வந்து 1 கிலோ ரூ. 100 அந்த மாரிலாம் போயிடும். அது பார்த்தீங்கன்னாக்கா, பதுக்கி வைக்கிறது. அதான் பிளாக் மார்க்கெட்டிங்ல பதுக்கி வைக்கிறது. அது வந்து பிளாக் மார்க்கெட்டிங்ல குடுக்கும்போது, அது அதிக விலையில குடுக்குறது. ஸோ இந்த மாரி விஷயங்களும் பண்றாங்க. இது சப்ளைய ஷார்ட் பண்ணி விட்டு டிமாண்ட வந்து இன்கிரீஸ் பண்ணி விடுறாங்க சீக்ரெட்டா. இதெல்லாமே நீங்க நியூஸ் பேப்பர்ல நியூஸ் எல்லாம் பார்த்துருக்கலாம். டெய்லி நீங்க மார்க்கெட்ல போகும்போது என்ன விலைவாசின்னு தெரிஞ்சா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாரி விஷயங்களும் பெரிய ப்ராப்ளமா இருக்கு மக்களுக்கு. தென் டை இன் சேல்ஸ். இது என்னன்னாக்கா, நீங்க ஒரு டிவி வாங்குறீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஆ ஒரு சர்வீஸ் சார்ஜ் மாரி பண்ணுங்க. அதாவது ஏஎம்சிம்பாங்க. ஆனுவல் மெயின்டனன்ஸ் சர்வீஸ் நீங்க போடுங்க. ஆ அதாவது வருஷம் ஃபுல்லாவே நீங்க ஒரு கம்மியான அமௌண்ட் கட்டிட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாவே சர்வீஸ் ஃப்ரீயாவும் குடுப்போம். அந்த மாரி சொல்லுவாங்க. அதேயாட்டம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஆல்ரெடி ஒரு கண்டிஷன் வச்சு தான் விப்பாங்க. நீங்க ஒரு ஸ்டவ் வாங்குனீங்கனாக்கா, இந்த இது இன்னொன்னு இது வாங்கியே ஆகணுங்கிற மாரி. அது ஆஃபர் மாரி டை அப்ஸ் இந்த மாரிலாம் சொல்லுவாங்க. இந்த கேஸ் ஸ்டவ்னாக்கா பர்னர்ஸ் நீங்க வாங்கணும். இந்த நியூ கேஸ் கனெக்ஷன் நீங்க வாங்குனீங்கனாக்கா, அதுக்கு வந்து பர்னர்ஸ் குடுப்போம்.
இந்த மாதிரி எல்லாமே டை அப் சேல்ஸுமாங்க, டை இன் சேல்ஸ். இதெல்லாம் கம்பல்சரிலாம் அவங்களுக்கு விக்காத பொருள் வந்து கஸ்டமர் தலையில கட்டுற விஷயம் தான் இது எல்லாமே. ஸோ இது ஒரு பிரச்சனையா இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, ஆஃபரிங் கிஃப்ட்ஸ் ஹேவிங் நோ வேல்யூ, அடிஷனல் வேல்யூ. ஸோ நீங்க ஒரு கிஃப்ட்ட தான் அட்ராக்ட் பண்ணி குடுப்பாங்க. அதாவது அந்த அந்த ப்ராடக்ட்டோட வேல்யூ அதிகப்படுத்தி விட்டு, ஒரு வேல்யூவே இல்லாத கிஃப்ட்ட வந்து அவங்க குடுப்பாங்க. அதேயாட்டம் நீங்க இது எழுதி குடுங்க, உங்க நம்பர்லாம் குடுங்க, உங்களுக்கு கான்டெக்ஸ்ட் வைப்போம். குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்தோம்னாக்கா, உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். பிரைஸ் கிடைக்கும். அப்படி இப்படிலாம் சொல்லி கம்பல் பண்ணி இந்த மாதிரி நிறைய பொருள்லாம் விற்கிறாங்க மார்க்கெட்ல. இது ஒரு ப்ராப்ளமா இருக்கு. தென் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட். இது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. இன்னைக்கு சின்ன குழந்தைங்கருந்து பெரியவங்க வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 100லேருந்து 200 அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம பார்த்துடலாம். அது எதுலயாவது இன்டர்நெட்ல ஆகட்டும், டிவில ஆகட்டும், எதுலயே ஆகட்டும், ரேடியோல ஆகட்டும், எதையோ கேட்குறோம், பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது குவாலிட்டியை பத்தி தப்பா அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது, அதோட ஸ்டாண்டர்ட்ஸ் பத்தி தப்பா, அதாவது பெரிய லெவல்ல பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் குவாலிட்டி மாதிரி காட்டுறது. அது பார்மசூட்டிகல்ஸ் அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பேராசிட்டமல் டேப்லெட்ஸ் எல்லாமே சைடு எஃபெக்ட்ஸே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்பிரின் இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இதெல்லாமே எக்ஸ்பர்ட்டால ரெக்கமெண்ட் பண்றதுக்கு மாதிரி சொல்றது. இதெல்லாமே நிறைய சாப்பிட்டோம்னா நம்ம லிவர் ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, ஆஹ் ஆஹ் 150 சிசி ஸ்கூட்டர் வந்து ஃபாரின் கம்பெனியோட இது டைப் ஆகிருக்கு. அதாகட்டும் இந்த கம்பெனியோட ட்ரேட்மார்க்கை ரைஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி சொல்றது. அப்புறம் பிலிப்ஸ் ஆகட்டும், அவங்க வந்து டிவி செட்ஸ் பண்றது. அப்புறம் இந்த மாதிரி பர்மிஷன், இது வந்து அந்த பிலிப்ஸ் காரங்கிட்ட இருந்து பர்மிஷனை வாங்கியிருக்க மாட்டாங்க. பட் அவங்க வந்து பிலிப்ஸ்காரங்க கூட நாங்கள் டைப் இருக்கோம் அப்படி இப்படிலாம் சொல்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ரேடியோலையும் டிவிலையும் பார்க்குறோம். இது ஒரு மிஸ்லீடிங்கான விஷயம். இது நாம அந்த பிராண்ட் பேர் வச்சு நம்பிக்கை வச்சு தான் வாங்குவோம். ஆனா அதுல அது இருக்காது. ஸோ இத்தனை பிரச்சனைகள் இவங்க ஃபேஸ் பண்றாங்க. யாரு? பப்ளிக் ஃபேஸ் பண்றாங்க. கடைசியா பார்த்தீங்கன்னாக்கா, சேல் ஆஃப் சப்ஸ்டாண்டர்ட் கூட்ஸ். ஸோ சேல் ஆஃப் சப்ஸ்டாண்டர்ட் கூட்ஸ்னாக்கா, சேஃப்டியே இல்லாத ஒரு கூட்ஸ். நம்ம இந்தியாவில் வாங்குற எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஐஎஸ்ஐன்ட்டு ஒரு இது இருக்கணும், சீல் இருக்கணும். அப்படின்னாக்கா இந்தியன் ஸ்டாண்டர்ட் பிரகாரம் தான் சேஃப்டியாக தான் இருக்குங்கிற ஒரு சீல் அது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ப்ரெஷர் குக்கர் ஆகட்டும், ஸ்டவ் ஆகட்டும், எலக்ட்ரிக்கல் கேஜெட்ஸ் ஆகட்டும், ஹீட்டர், டோஸ்டர், குக்கிங் கேஸ், சிலிண்டர்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்டோட சீலோட தான் இருக்கணும். இதுவும் இப்போ டூப்ளிகேட்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மக்களுக்கு வந்து புரியல, என்ன பண்ணணும், எது கரெக்ட், எது தப்பு, எது உண்மையானது, எது பொய்யானதுன்ட்டுலாம் எதுவுமே புரியாம அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதுதான் இந்த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பை கன்சியூமர்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 18.3 நீட் ஃபார் கன்சூமர் ப்ரொடெக்ஷன். சரி, இத்தனை பிரச்சனை இருக்கு, கன்சூமரை யார் ப்ரொடெக்ட் பண்ணுவா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது. ஸோ கன்சூமருக்கு ப்ரொடெக்ஷன் தேவையா, யார் ப்ரொடெக்ட் பண்ணுவா அப்படின்ட்டு இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். The necessity of adopting measures to protect the interest of consumers arises mainly due to the helpless position and unfair business practices. No doubt, consumers have the basic right to be protected from the loss of or injury caused on the account of defective goods and deficiency of service. However, consumers are unable to make use of rights due to lack of awareness and ignorance. For example, as a consumer, we have the right to choose the goods of right quality from the variety of similar goods available in the market. But often we fail to make the right choice because of misleading advertisement by which we are carried away to the substandard goods. Say, இப்போ நீங்க வாங்கணும்னு நினைக்கிற பொருள் தான் வாங்குறீங்களா அப்படின்னு பார்க்கும்போது கிடையாது. நீங்க இன்னைக்கு ஆன்லைன் ஷாப்பிங் பண்றீங்க, இல்ல ஆஃப்லைன் போறீங்க, எங்க போனாலும் விலை கம்மியா இருந்தா பரவாயில்ல, அதே மாதிரி ஒரு கூட்ஸ் வந்து விலை கம்மியா இருந்தா பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில தான் கூட்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. அது துணி ஆகட்டும், இல்ல எலக்ட்ரிக்கல் கேட்ஜெட்ஸ் ஆகட்டும், ஏதாகட்டும். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து கன்சியூமரோட இக்னோரன்ஸை தான் காட்டுது. அதாவது அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருந்தாலும், குவாலிட்டி பத்தி, ரைட்ஸை பத்தி தெரிஞ்சிருந்தாலும், இந்த டிஃபெக்டிவ் கூட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வாங்குற ஒரு நிலைமையில தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா அது வந்து காட்டுறவங்களே பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் பெஸ்ட், இதுதான் பெஸ்ட்னு காட்டுறதுனால கன்சியூமர்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு கூட்ஸை வாங்க போறீங்க, ஒரு டிவினே வச்சுக்கோங்களேன், ஒரு பிராண்டட் டிவி வாங்க போறீங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு பிராண்ட் இல்லா டிவி வச்சிருப்பாங்க, அது விலை கம்மியாக இருக்கும்,
இதோட இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் அதுலேயே இருக்கும். ஸோ நம்ம என்ன நினைப்போம், அது வாங்குறதுக்கு இது விலை கம்மியாக இருக்குது, அதோட ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இருக்கும்போது இதே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மார்க்கெட்டில் இந்த மாதிரி பொருள் தான் அதிகமாக வித்துட்டு இருக்கு. இந்த குவாலிட்டி வந்து சப்ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ இது வந்து மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்னால நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Under certain circumstances, we are helpless in the sense of inability to verify the quality of products. The clever shopkeeper can deceive us by the perceived words. If the date and expiry on the strip of the medical tablet is not legible, we may be in a hurry to depend on the seller's tell us. If the medicine does not have a desired effect, we may go to the doctor again and request him to prescribe some other medicine. We forget that the medicine might not have the effect we were supplied the medicine after the date of expiry. சரி, இப்போ நீங்கள் மெடிக்கல் ஸ்டோர்ஸ்க்கு வாங்குறீங்க, அர்ஜென்ட்டாக போய் மெடிசன்ஸ்லாம் வாங்குறீங்க. அப்படிங்கிறபோது அந்த மெடிசன்ஸில் எக்ஸ்பைரி டேட்லாம் பார்க்குறது உண்டா? எத்தனை பேர் எக்ஸ்பைரி டேட்லாம் பார்க்குறீங்க? மேனுஃபேக்சர் டேட், எக்ஸ்பைரி டேட்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா நம்ம எல்லா கடைக்காரங்களும் கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருக்கிறதுனால அவங்க கொடுக்கறது தான் கரெக்டு, அவங்க ஏமாற்ற மாட்டாங்க நம்பிட்டு நம்ம போய் வாங்குறோம். ஆனால் இந்த விஷயத்தை தான் கடைக்காரங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் அந்த மெடிசன் வாங்கிட்டு அதில் எந்த ஒரு இதுவும் பயனும் இல்லைனாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக்காக அது போய் டாக்டர்கிட்ட போயிட்டு, சார் இந்த மெடிசன் எனக்கு ஒத்து வரல, வேறு மெடிசன் எழுதி கொடுங்கன்னு தான் சொல்வீங்க தவிர, ஆனால் அந்த மெடிசன் எக்ஸ்பைரி டேட் அதுக்கப்புறம் விற்றுருக்காங்களா, இந்த மாதிரி விஷயம் நம்ம பார்க்கறது நிறைய பேர் இல்லை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளும் ஓடிட்டு இருக்கு. Often we are guided by some of our beliefs without any basics. For instance, many of us believe that higher price indicates better quality and so do not mind paying a higher price for the products in the salesman recommends it to be a good quality. Again, it is a common belief that the imported goods are inevitable and the superior quality. So if there is a printed label of the mark that shows that the made in foreign country, we may buy it in a higher price without verifying the place of the manufacturer. இன்னொரு சைக்காலஜிக்கலான விஷயம் இருக்கு மக்கள் கன்சியூமர் கிட்ட. என்னன்னா, இம்போர்ட்டட் கூட்ஸ் ஆகட்டும் இல்லை விலை உயர்ந்த கூட்ஸ் ஆகட்டும் அது குவாலிட்டியாக தான் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்போனாக்கா அதை பற்றி செக்கே பண்ண மாட்டாங்க. அது சோப் ஆகட்டும் இல்லை டிவி ஆகட்டும் எந்த ஆகட்டும், இம்போர்ட்டட் கூட்ஸு இல்லை விலை அதிகமாக கூட்ஸ்னாக்கா குவாலிட்டி பெஸ்ட்டாக தான் இருக்குங்கிற ஒரு சில பேர் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க அதோட மேனுஃபேக்சர் யாரு, எங்க ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, எக்ஸ்பைரி டேட் என்ன, வேலிடிட்டி டேட், இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா விலை அதிகமா இருக்கு, பெஸ்டா தான் இருக்கும். இம்போர்ட்டட் கூட்டு அந்த சீல் இம்போர்ட்டட்னு போட்டிருந்தாங்க, உடனே எதுவும் செக் பண்ணாம வாங்கிப்பாங்க, விலை அதிகமாக இருந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கும் மார்க்கெட்டுக்குள்ள. இப்படியும் ஏமாத்திட்டு இருக்காங்க, மக்கள் ஏமாந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. Processed foods sold in packets like potato chips are not good for health, but young boys and girls buy this because they are tasty. Certain brands or soft drinks are popular with the people and brand ambassadors shown in the TV in the popular film artists or cricket and what that say carries lot of weight with their fans. Excessive use of soft drinks is also not good for health. It seems we have forgotten fresh lime water and sugar and salt as a good drink. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ சம்மர் சீசன் வந்துருச்சு. இப்போ நீங்கள் டிவி, ரேடியோ, நியூஸ் பேப்பர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும்தான் வரும். கூல்ட்ரிங்க்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட், ஏர் கூலரு, ஏசி இந்த மாதிரி விஷயங்கள் தான் வரும். அதே ஆட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ கிரிக்கெட் ஐபிஎல்லும் வரப்போகுது. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஒவ்வொரு கிரிக்கெட் பிளேயரும் ஒவ்வொரு செலிபிரிட்டியும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பிராண்டுக்கிட்டேருந்து காசு வாங்கிட்டு அவங்க வந்து பொய்யான விளம்பரத்தை கொடுத்துட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ அது கூல்ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உடம்புக்கு கெட்டது. கூல்ட்ரிங்க்ஸ் ஆகட்டும் இல்லை சிப்ஸ் ஆகட்டும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெட்டது. ஆனால் இன்னைக்கு இருக்க குழந்தைங்க அவங்களுக்கு பிடிச்ச செலிபிரிட்டி யாராவது வந்து அதை பற்றி நாங்கள் இதுதான் குடிக்கிறோம் நல்லா இருக்குன்னாக்கா கண்மூடித்தனமாக அதை நம்புறாங்க. அது மூலமாக அவங்க நிறைய பேர்த்தோட உயிரே பாதிக்கிற அளவுக்கு அந்த சிப்ஸ் ஆகட்டும், அந்த பேக்டு சிப்ஸ் ஆகட்டும் இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் ஆகட்டும் உயிர் வாங்குற அளவுக்கு நிறைய பேத்துக்கு உயிரே வாங்கியிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஓவரா சாப்பிட்டதுனால. ஸோ அது உடம்புக்கு நல்லது கிடையாது. பட் இது தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அந்த தப்பான விளம்பரத்தை பார்த்து அவங்க வாங்கி அவங்கள உடம்புக்கு எடுத்துக்கிறாங்க. Producers of goods often put standard certification mark like ISI on the packages, which is genuinely certified. Similarly, if packaged goods are sold short of weight, we pay for it. It is very difficult to verify always the weight before buying. Sometimes the weighing machine are defective. இப்போ வெயிட் இது ஒரு ப்ராப்ளம் ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பொருள்லையும் கண்டிப்பாக சர்டிஃபைடு குவாலிட்டியான பொருள் இருந்தாக்கா அந்த ஐஎஸ்ஐங்கிற ஒரு ஸ்டாம்ப் இருந்தே ஆகணும். அதுதான் இந்தியன் ஸ்டாண்டர்டோட குவாலிட்டி ஸ்டாண்டர்டு சீல். அப்படி இருக்கும்போது
என்னதான் இருந்தாலும் இந்த சர்டிபிகேட் இது இருந்தாலும் இன்னமும் பாத்தீங்கன்னாக்கா அந்த வெயிட் ஷார்டேஜ் எல்லாமே இருக்கதான் செய்யுது. ஆனா நாம அதை பத்தி வாங்குறது கிடையாது. மெயினா இது பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு இந்த மாதிரி ஜனங்கள் அதிகமா கூடுற இடத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நிறைய டிஃபெக்டிவான கூட்ஸ் மட்டும் தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. Then above all, consumers are not fully aware of remedies open to them if goods are defective or there is deficiency of service. So you can very well realize why steps must be taken to protect consumers from business practices which are unfair and may cause loss and injury to the health and other dangerous effects. ஸோ இப்போ இத்தனை பிரச்சனைகள் கன்சியூமர் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியுது. தெரிஞ்சும் நமக்கு நம்மளால எதுவும் பண்ண முடியல. இந்த டிஃபெக்டிவான சர்வீஸோ டிஃபெக்டிவான கூட்ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு ஒரு வழி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே சரி பண்ணுறதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸு கன்சியூமரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த தப்பான பிஸ்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்கள வந்து நிறுத்துறதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாமே எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க. அது வந்து அடுத்த டாபிக்ல அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க.